ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே ஒரே தொல்லை தான் எனக்கு. ரெஸ்டும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. காலையில எப்ப மீன் வாங்க போனவரு இன்னும் வந்திருக்காரு. அப்பாரு என்ன, நான் மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் நான் கழுவி சமைச்சு குழம்பு வச்சு என்னைக்கு சாப்பிட்டு நான் எப்ப போய் ரெஸ்ட் எடுக்க? இப்பவே மணி 12 ஆயிடுச்சு. வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், மீன் வாங்க போனாரா இல்ல ஆத்துல போய் இறங்கி குடிக்க போனாரான்னு தெரியல. இன்னும் வந்திருக்காரு. அப்பாரு இவ்வளவு நேரம் ஆக்குறாரு. நல்ல மீனை வாங்கிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். அதுல ஏதாவது ஒண்ணு பாரு, நல்ல மீனாதான் வாங்கிட்டு வர போறாரு. ஏதாவது ஒண்ணு அதுல கோல் மாலாதான் இருக்கும். ஒண்ணு அப்படியே கொல கொலான்னு இருக்கும். இல்லன்னா எனக்கு பிடிக்காத மீனை வாங்கிட்டு வருவாரு. போனாலும் பண்ணி கேட்டிருக்காரு. அப்புறம் என்ன வாங்க, இப்ப என்ன வேணும், என்ன மீன், இந்த மீன் இருக்கு அந்த மீன் இருக்குன்னு ஏதாவது சொன்னாதானே நம்ம ஒரு ஐடியா கொடுக்க முடியும். போன மனுஷன் போன் போட்டு கேட்கறாரு. போன் தான் போய்கிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாரு. கேட்டா நானு கூட்டத்துல இருந்தேன், எனக்கு சவுண்டு கேட்கல, ஏதாவது சாப்பிட்டு போட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அநேகமா யாரையாவது கூட படிச்ச ஃப்ரெண்டு யாரையாவது பார்த்துட்டு இருப்பாரு. உட்காந்து நின்று பேசிட்டு வருவாரு. மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. சூப்பர் மீன் வாங்கிட்டு வந்துருக்கேன். ஓ அப்படியா? இதை வாங்க இவ்வளவு நேரம் பார்ப்போம். ஆத்துல போய் இறங்கி மீன் பிடிச்சிட்டு வந்தீங்களா? பாக்குறேன் எப்படி மீன் வாங்கிருக்கீங்க. இவ்வளவு நேரம் டைம் எடுத்ததுக்கு மீன் ஒத்தா இல்ல, அவ்வளவுதான். நீங்க தான் பூராத்தையும் சாப்பிடணும். கெட்டு போனதா இருந்தா சமைச்சு போடே சாப்பிடணும். எப்படி செக் பண்ணி பார்த்து வாங்கினீங்களா? கண்ணெல்லாம் நல்லா இருந்துச்சா? அமுக்கி பார்த்து வாங்கினீங்களா? நல்லா கெட்டியா இருக்கா இல்லையான்னு? செத தூக்கி விட்டீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் மீனை வாங்கி பாருங்கல்ல. டெய்லி வாரம் என்னை திட்டிகிட்டே இருப்பேன். இந்த வாரம் என்னை குறைய சொல்ல முடியாது. அப்படி மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, பசிக்குது. காலைல போனது என்ன சமைச்சு வச்சிருக்க காலையிலக்கு? என்னது டிஃபனா? இன்னும் நீங்க சாப்பிடலையா? அப்போ என்ன போனீங்க? மணி 12 ஆச்சு. முதல்ல நான் மீனை போய் செக் பண்றேன். நல்ல மீனா இருந்தாதான் உங்களுக்கு டிஃபனு, இல்லைன்னா பச்சை மீனையே நீங்க சாப்பிடுங்க. Oh no! மீன் பொடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இது என்ன, அது கூட சிக்கன் பொடி? என்ன காம்பினேஷன்ல இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏதாவது ஒன்று ஏடாவடம் பண்ணாலும் உங்களுக்கு தூக்கம் வராதே. இது எப்படி நான் போட முடியும்? இதுவும் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இது கூட இன்னொரு ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் நான் சேர்த்து போடுவேன். இப்படி ஒன்று சிக்கனும் ஒன்று மீனும் இப்படி கலந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களை அனுப்புறதுக்கு அவனை அனுப்பிச்சு விட்டுருந்தா கூட ஒழுங்கா வாங்கிட்டு வந்திருப்பேன். இன்னும் இவ்வளோ வயசாகுது, இன்னும் கொஞ்சமாவது ஒரு பொருள் தெளிவாக வாங்கிட்டு வரீங்களா நீங்க? ஏதாவது போன் மாலத்தாலும் ஏட்டி முடித்தானா? ஞாயிற்றுக்கிழமையானே உங்களோட கத்தி நான் போராடணும். ஏன் இதை வாங்கிட்டு வந்தீங்க அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னு போன் பண்ணியும் கேட்கறது கிடையாது. எது வேணும் என்ன வேணும்? டேய் என் மூளைக்கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன்? அந்த கடைக்காரங்களே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. நீ என்ன எல்லாமே நல்லா தான் இருக்குமா? அதெல்லாம் போடு. ஆமா, எப்ப பார்த்து எனக்கு குறை சொல்லிக்கிட்டே இரு. எது வாங்கினாலும் குறைதேன். அப்ப நீ போய் வாங்கு. நீ இங்க பகுமானமா உட்காந்துக்க. நாங்க போய் வெயில அலைஞ்சு வாங்கிட்டு வரோம்னு தான் தெரியும். பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. மீனை பார்த்தியா முதல்ல? சூப்பர் மீன் தெரியுமா? அதை பார்த்துட்டு பேசு. இந்த மீனை பார்த்துட்டு சூப்பர் மீனா? என்ன ரத்தம்லாம் கருப்பா இருக்கு. இதை வாங்கிட்டு வந்து எவ்வளோ பகுமானமா பேசுறாரு. வேற அவர் கண்ணு கணக்காவே இருக்கு. கொஞ்சமாவது தெளிவா இருக்கா? இந்த மீனை வாங்கிட்டு வந்துட்டு ஓவர் ஏழ்த்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஓ, இவர்கிட்ட சொல்றதுக்கு என் மையன்கிட்ட சொன்னா கூட ஒழுங்கா வேலை செஞ்சிருவாங்க போல இருக்கு. ஆமா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த குப்பையை கொண்டு போய் கொட்டிட்டு வாடான்னு. காலையில ஏஞ்சதுல இருந்து நான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஏன் கத்துற? எப்பதான் இந்த வேலையை செய்ய போற? எப்ப பார்த்தாலும் நான் தான் குப்பையை கொட்டணுமா? ஆமா, நீதான் எதுக்கு இருக்கு? அப்புறம் போய் கொட்டிட்டு வா போ. ஓ, இந்த மீனை கழுவி முடிக்கிறவங்கள எனக்கு பிரஷர் பிபி எல்லாமே வந்துரும் போல இருக்கே. இவர்கிட்ட மீன் வாங்கிட்டு வந்தோம்னா மீன் சாப்பிட்ற ஆசையே போயிடும், வெறுத்துடணும். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். மீனை வெட்ட சொல்லிட்டு எங்க போனாருன்னு தெரியல. ஏதாவது வேடிக்கை பார்க்க போயிருப்பாரு. ஒழுங்கா கூட செதில் எடுக்கல. பக்கத்துல நின்று நல்லா நீட்டா வெட்டுங்க போடுங்கன்னு சொல்லியிருந்தா தானே எனக்கு நான் வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பாரு. எப்படி மீன் சூப்பரா? எப்படி மீன் வாங்கிருக்கீங்க பத்தியா? சூப்பரா இருக்கா இல்லையா? பாத்தியா மீனை? பார்த்தேன். கண்ணு பூரா உங்க கண்ணு மாதிரியே இருக்கு. மாட்டின் கொம்பு போல் மீசை வைத்தால் மட்டும் போதுமா? ரொம்ப பயலே, இதில் கவசம் வேறு. முடிக்கின்ற முடியை சரி, என்ன செய்யப்படுறது வச்சு?
உங்களுக்கு என்ன இப்போ கவலை? உங்களுக்கு ரசம் தானே, நான் பொரிக்க போறேன் இல்லைன்னா குழம்பு வைக்க போறேன், எப்படியாவது செஞ்சு சாப்பிட்டு போறோம். உங்களுக்கு ரசம் தானே. சரி பெருசா மீன் குழம்பு வச்ச உடனே ஆளை சாப்பிடுறது மாதிரி கேட்கிறோம் கேள்வி. என்னைக்கு மீன் குழம்பு வச்சு நீங்க சாப்பிட்டீங்க? எவ்வளோ டேஸ்டா வச்சு கொடுத்தோம். எனக்கு வேணாம் மீன் குழம்பு எரியுது நெஞ்செரியுதுன்னு அப்புறம் எதுக்கு குழம்பா பொரிக்கிறதான்றீங்க? ஒரு மீன் பொரிச்சது டேஸ்ட் பாருங்கன்னு சொன்னா அவ்வளோ பிகு பண்றீங்க. கோவத்தில் இருக்குல்ல. நல்ல வேலை திட்டி இப்பயாச்சும் கொஞ்சம் உருப்படியான மீனா வாங்கிட்டு வர பழகி இருக்காரு. இதையே மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் எப்பவுமே மீன் வாங்கும்போது ஒரு பயம் இருக்கும். ஐயோ மீன் வாங்கினா நல்லா வாங்கணுமே, பார்த்து வாங்கணுமேனு அண்மையில செய்வார். இனிமே விடவே கூடாது. நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. இப்போ ஒரு குடி ஸ்நாக்ஸ் வாய மூடுறாங்க. என்னது ஸ்நாக்ஸா? இப்ப சோறு ஆக்கிட்டு இருக்கேன். யாருக்கு தெருவில் கொட்டத்துக்கு ஆக்கிட்டு இருக்கேன். மதிய சாப்பாட்டுக்கு சாப்பாடு வந்து சாப்பாடு சாப்பிட வேணாமா? ஸ்நாக்ஸ் தின்னு வயிற்றுல பேருக்கு நான் எதுக்குடா கால் வலிக்கு நீங்க சமைக்கணும்? ஸ்நாக்ஸே சாப்பிட்டு வயிற்றுல இருக்காங்க. நானும் சமைக்க மாட்டேன். நீ மதிய சோறுன்னு கேளு, உனக்கு இருக்குடி. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். Few minutes later. ஏங்க மீன் குழம்பு போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கீங்க? கிண்டல அப்படி வச்சு தள்ளிதான் இருக்கேன். கிண்டல் முடியாது, அடியில் பிடிச்சிருச்சுன்னா அதெல்லாம் பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது? சட்டிக்கு பிடிக்காது. மீனை குழம்புல போட்டதுக்கு அப்புறம் கிண்டவே கூடாது. அப்படியே நம்ம அமர்த்தி தான் விடணும். நல்லா முங்குற மாதிரி தானே போட்டிருக்கோம், அதெல்லாம் நல்லா சூப்பரா வெந்துடும். எப்படி தக 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 தகன்னு நின்றுத? அதை நான் அப்படி மசால் தடவி வச்சிருக்கேன். நான் வச்ச குழம்பு பார்த்தீங்களா எப்படி எண்ணெய் மிதக்க பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கா? years later. எப்படியா இருக்கு மீன்? வேற லெவலா? சூப்பரா இருக்குங்க மீன். சூப்பர் நல்லா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே நம்மளை போட்டு தலையை உருட்டுறதே ஒரு வேலை. எப்படி வாங்கிட்டு வந்தாலும் தப்பு, குறை சொல்லிடுறது. குறை சொல்லி நல்லா செஞ்சு உட்காந்து நல்லா ரெட்டனங்கால் போட்டு உட்காந்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஆனால் நம்மளை போட்டு உருட்டி சாப்பிட்றது வேலை. விளக்கமாறு பிஞ்சு போயிரும் பிஞ்சு பார்க்காதடா இப்படி பண்றேடா. ஆனால் நம்மளை வந்து குறை சொல்லிக்கிறது. இதே மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் நடக்குதா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் நிறையா கொடுங்க. தேங்க்யூ.